வாழ்க வளமுடன். மகரிஷியின் முழுமையான மனிதவள கலை 16. இந்த 16ஆம் பாகத்திலே நாம் கவனிக்க இருப்பது அருகுண சீரமைப்பு. இது வாழ்வியல் தத்துவங்களில் ஒன்று. அறிமுகம். நமது வாழ்க்கை மிக மிக மதிப்பு மிக்கது. அதன் மதிப்பு வாழும் வகையை பொறுத்தது. வாழும் வகை நமது செயல்களை ஒட்டியது. செயல்கள் என்பது சிந்தனை, பேச்சு, செயல். செயல்களின் தன்மை அதன் விளைவை வைத்து கணிக்கப்படுவது. விளைவுகள் இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம். விளைவுகளுக்கு ஏற்ப செயலாற்ற, செயல் மாற்ற அறிவு தேவை. சிறந்த அறிவு இறை அறிவு. இறை அறிவு பெற அருகுண சீரமைப்பு என்பதுதான் ஒரு அஸ்திவாரம். அருகுண சீரமைப்பு இறை அறிவு பெறுவதற்கு மிக மிக அவசியமாகிறது. இறை மலர்ந்தது எப்படி என்றால், அது இயற்கையாக, ஐம்பூதமாக, பின் உயிராக, பின் மனமாக. ஆக இறை என்பது ஐம்பூதமாக, பஞ்சதன் மாத்திரையாக, ஆறு அறிவாக மலர்ந்தது. மனிதனின் சிறப்பே மனம். மனம் கொண்டு மனிதன் இயற்கை வளங்களை தன் வாழ்க்கை வளங்களாக மாற்றிக்கொண்டான். அப்பொழுது இதை தான் செய்தேன், நான் செய்தேன், இது எனக்கு சொந்தம் என்று தன்னை முன்வைத்தான். இயற்கையின் மூலதனங்களை கொண்டு தன் மூலதனங்களை வளங்களை பெருக்கிய மனிதன் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டான். இறை இயற்கை என்பதை பின்னிலைப்படுத்தினார் அல்லது மறந்துவிட்டார். இதுதான் தன் முனைப்பு. தான் செய்தேன், இது தனது என்று முனைப்பு. இதுதான் தன் முனைப்பு. தான் தனது என்ற பெற்றோர்களுக்கு பிறந்ததுதான் இந்த 6 பிள்ளைகள், 6 தீய குணங்கள். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த தீய குணங்களால் மனிதன் பஞ்சமா பாதங்களை புரிந்தான். பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு. இந்த பாவச் செயல்கள் துன்ப வாழ்க்கைக்கு விளைவுகளை தந்தது. இன்ப வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் செயலிலே மாற்றங்கள் அவசியம். அதற்கு அருகுண சீரமைப்பு மிக மிக அவசியம். அருகுண சீரமைப்பு சீர் அமைப்பதற்கு முன், சீர் அமைத்த பின். தீய குணங்கள் 6, அது மாறி நற்குணங்கள் 6ஆக மாற வேண்டும். இந்த 6 குணங்களை சீரமைப்பது தான் அருகுண சீரமைப்பு. பேராசை என்பது நிறை மனமாக, சினம் என்பது பொறுமையாக, கடும் பற்று என்பது ஈகையாக, முறையற்ற பால் கவர்ச்சி என்பது கற்பு நெறியாக, உயர்வு தாழ்வு மனப்பான்மை நேர் நிறை உணர்வாக, வஞ்சம் மன்னிப்பாக மாறுவதுதான் அருகுண சீரமைப்பு. இந்த அருகுண சீரமைக்கும் வழிமுறைகள் என்பது இந்த முழுமையான மனிதவள கலையை, பயிற்சிகளை கற்று அது முறையாக செய்து வர பழக்கமாக வேண்டும். இந்த பழக்கத்தின் வழியாக நாம் அருகுணங்களை சீரமைக்கலாம். உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தவம், தியானம், அகத்தாய்வு, தற்சோதனை, சிவகாந்த பயிற்சிகள், மேலும் தத்துவ
விளக்கங்கள் பெற்று நாம் இந்த அருகுணங்களை சீரமைத்து கொள்ளலாம். இங்கு நாம் மகரிஷியின் பாடல்களை கருத்தில் கொள்ளலாம். நான் நீ வேறாகும் வேதம், நான் நீ ஒன்றாகும் போது ஞானி அன்றி வேறேது. ஒளியின் மூலம் மௌனம், ஒளியின் மூலம் இருட்டு, எழுத்தின் மூலம் கோடுகள், உருவத்தின் மூலம் அருவம், எண்ணின் மூலம் இறையே. மகரிஷி அவர்கள் ஒரு பாடலில் மலரோடு பேசுவது போல அமைத்திருக்கிறார். மலரே மலரே நீ யார்? உருவ பொருள்தான் மலர். எனது அமைப்பு அணுக்கூட்டம், எனது முன்னம் பரம், மூலம் சிவம், அதுவே பிரம்மம், இப்போ அது அணுவாச்சு. உண்மை பொருள் நான் இறை. இறை அறிவு உணர்வு பெற்றால்தான் அற வாழ்வு வாழ முடியும். அற வாழ்வு வாழ்ந்தால்தான் இன்பம் துய்க்க முடியும். இன்பம் துய்க்க அருகுண சீரமைப்பு அவசியம். இன்பமே இறைவன், இறைவனே இன்பம். அன்பர்களே, இந்த அருகுண சீரமைப்பு ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படை. குணங்கள் சீரமைந்தால் நாம் இன்பமாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக, அமைதியாக வாழ முடியும். குணங்களே நம்மை ஒரு மனிதனாக எடுத்து காட்டுகிறது. இந்த சிறப்பை நாம் புரிந்து கொண்டு, இதன் அவசியத்தை உணர்ந்து கொண்டு, இன்று முதல் நம்முடைய குணங்களை நாம் சிறப்பாக மாற்றி அமைப்போம் என்று உறுதி கொள்வோம். வாழ்க வளமுடன்.